அனைவருக்கும் வணக்கம். மரணம் எவ்வளோ கொடியது அப்படிங்கிறது அந்தந்த குடும்பத்தில் பாதிப்பு ஏற்பட்ட ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது தான் அவர்களுக்கு தான் அதனுடைய உண்மையான வழி தெரியும். மரணத்தை பற்றி எனது கருத்து. மரணமே உனக்கு மரணம் எப்போது? எங்களிடையே கருணை வடிவான அன்னை தெரசாவை அழைத்து கொண்டாய். அக்கினி சிறகாய் எங்களை கனவு காணச் செய்து அதனை நினைவாக்க உழைத்திடச் சொன்ன அப்துல் கலாமையும் விட்டுவிடவில்லை நீ. உலகை வென்று தன் ஆட்சியின் கொண்டு வர நினைத்த அலெக்சாண்டரையும் விடவில்லை. உலகை அழித்து தன் புகழை நாட்டிட விரும்பிய ஹிட்லரையும் விட்டுவிடவில்லை. நட்புடன் வாழச் சொன்னவரை நயவஞ்சகமாக எடுத்துக்கொண்டாய். அன்புடன் ஆசையை ஒழித்து வாழச் சொன்னவரையும் விட்டுவிடவில்லை. கருக்களை கருவிலேயே கருவறுக்கிறாய் கருணை இல்லாமல். எங்களுக்கு உயிர் கொடுத்து பாலூட்டி வளர்த்த எங்கள் அன்னையை எங்கள் தோளிலேயே சுமக்க வைக்கிறாய். நான் தள்ளாடி நடந்தது முதல் என் காலில் நிற்கும் வரை எனக்கு நிழலாக இருந்த எங்கள் தந்தையை எங்கள் கையாலே தீமூட்ட வைக்கிறாய். இரக்கமே இல்லாத இருமாப்பே, எங்கள் மனம் படும்பாடு உனக்கு தெரியவில்லையா? இரக்கமே இல்லாத மரணமே உனக்கு மரணம் எப்போது?